الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: خير الكلام كلام الله، وخير السنن سنن محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி, அவனது சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிமுறையை தமது வாழ்வில் நெறிபிறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தொடக்கம் அத்துணை நல்லோர்கள் மீதும், அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவனுடைய இல்லத்திலே அவனை நினைவு கூறுவதற்காக, அவனிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமான அல்லாஹ்வினடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றிய அச்சத்தால் நம்முடைய உலக வாழ்க்கை சீர்வர வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் உறுதி பெற வேண்டும், பாவங்கள் குறைக்கப்பட வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் உறுதிப்படுத்த, உயிர்ப்பிக்க உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டு என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய முதல் முறையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற பல நிஅமத்துகளில் இரண்டு நிஅமத்துகளை பற்றி, அவற்றை மனிதனுக்கு குறிப்பாக நமக்கு ஞாபகப்படுத்தி அதில் நம்முடைய நிலைப்பாடும் சிந்தனையும் செயல்பாடுகளும் என்ன என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வழங்கி இருக்கிற, குறிப்பாக ஒரு முஃமினுக்கு வழங்கி இருக்கிற பல நிஅமத்துகளில் பிரதானமான சில நிஅமத்துகள் இருக்கிறது. ஈமான், ஹிதாயத் என்கிற முதன்மை நிஅமத்திற்கு பின்னால் மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகிற
முதன்மையான நிஅமத்துகள் சில இருக்கிறது. அதில் 2 நிஅமத்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிற போது இவ்வாறு சொன்னார்கள். நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ். அல்லாஹ்வுடைய 2 நிஅமத்துகள், அல்லாஹ்வுடைய 2 அருள்கொடைகள். மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ், மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் அந்த 2 நிஅமத்துகள் விஷயத்தில் நஷ்டமும் அலட்சியமும் கைசேதமும் கொள்ளக்கூடிய 2 நிஅமத்துகள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை சரியாக பயன்படுத்தாமல், அதனுடைய முக்கியத்துவங்களை புரிந்து கொள்ளாமல், அதை மறுமைக்கு உகந்ததாய் இந்த உலகத்தில் மாற்ற முயற்சிக்காமல், இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமும் கவலையும் அடைகிற மனிதர்கள் பெரும்பான்மையானவர்கள் சிக்குண்டு போகிற இந்த 2 நிஅமத்துகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த 2 நிஅமத்துகளை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகப்புரை இப்படித்தான் இருக்கிறது. என்ன அந்த 2 நிஅமத்துகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிவுறுத்த போகிறார்களோ அது பற்றிய நம்முடைய நிலைப்பாட்டை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் முதலில் நமக்கு சொல்கிறார்கள். மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் அதை உதாசீனம் செய்வார்கள். மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் கை செய்தப்படுவார்கள். மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் நஷ்டப்படுவார்கள். அப்படிப்பட்ட 2 நிஅமத்துகள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பெரும்பான்மை மனிதர்களால் உணரப்படாத அந்த 2 நிஅமத்துகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். அதிலே முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் அர்சிஹத், ஆரோக்கியம். இரண்டாவது அல் ஃபராம், ஓய்வு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த 2 நிஅமத்துகளும் பெரும்பான்மை மக்களால் உணரப்படாதவை, பெரும்பான்மை மக்களால் பயன்படுத்தப்படாதவை. அல்லாஹ்வுக்கு உகந்த வழியில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய வழியில், மறுமையில் சுவர்க்கத்தை பெற விரும்புகிற வழியில் உபயோகப்படுத்தாத 2 நிஅமத்துகள் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. அன்பானவர்களே, இந்த ஆரோக்கியமும் ஓய்வும் ஒரு முஃமினுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பெரும் நிஅமத்துகளாகும், பெரும் நிஅமத்துகள். இந்த நிஅமத்துகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி காலங்கள், ஒரு நாளை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் பெரும் பகுதி நேரங்கள் உலகத்திற்காகத்தான் செலவு செய்கிறோம். பெரும் பகுதி நேரங்கள் அல்லாஹ்வுக்காக என்பதை தவிர்த்து உலகத்திற்காகவே நம்முடைய நேரங்களை நாம் செலவழிக்கிறோம். அல்லாஹ்வுக்காக நாம் செலவழிப்பதற்காக அல்லாஹ்வால் ஏற்படுத்தி தரப்படுகிற நேரங்கள் தான் இந்த ஓய்வு நேரங்கள் என்பது. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தவும், அல்லாஹ்வை திக்ர் செய்யவும், அவனுடைய குர்ஆனின் மூலம் நல்லுபதேசங்கள் பெறவும், அவனுடைய நினைவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளவுமான இறைவனால் வழங்கப்படுகிற நேரங்கள் தான் இந்த ஓய்வு நேரங்கள் என்பது. ஆனால் அதில் நம்முடைய நிலைப்பாடுகளும் சூழல்களும் எப்படி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். 4 விஷயங்களை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்காத வரை, அல்லது கேள்வி கேட்கும் வரை, அல்லது அதற்கு பதில் சொல்லும் வரை ஒரு மனிதனுடைய கால்பாதம் நின்ற இடம் விட்டு நகராது என்று சொன்னார்கள். ஒரு மனிதனிடத்தில், குறிப்பாக முஃமினிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிற பிரதானமான 4 கேள்விகள் இருக்கிறது. இந்த 4 கேள்விகள் என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிவிட்டார்கள். இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சரியான முறையில் சொல்லப்படும் வரை அவன் நின்ற இடத்தை விட்டு நகர முடியாது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு
அதிலே முதலாவது சொன்னார்கள், முதல் கேள்வி வஅன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, அவனுடைய வாழ்நாளை பற்றி இறைவன் விசாரிப்பான். அவனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற வாழ்நாளை குறித்து இறைவன் விசாரிப்பான். ஃபீமா அஃப்னாஹு, அவன் அதை எதில் கழித்தான், எதிலே செலவழித்தான் என்பது பற்றி அவன் விசாரிக்கப்படுவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஅமாரு உம்மதி மா பைன 60 இலா 70, எனது சமூகத்திற்குரிய சராசரி ஆயுட்காலம் என்பது 60 இருந்து 70க்குள்ளாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். அதில் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறவர்கள், அதில் இந்த எண்ணிக்கையிலிருந்து, வயது எண்ணிக்கையிலிருந்து கூட்டப்படுகிறவர்கள் மிக குறைவானவர்கள் தான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே சராசரியான இஸ்லாமிய ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தின் சராசரி வயது என்பது 60லிருந்து 70க்குள்ளாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். நாம் கூடுதலாக 70 என்று வைத்துக் கொண்டாலும் அல்லாஹ் நமக்கு வழங்குகிற இந்த 70 ஆண்டுகால வாழ்க்கையில் நாம் அதை பல பிரிவுகளாக பிரிக்கலாம். நாம் செலவழிக்கிற நேரங்களை, முக்கியத்துவப்படுத்துகிற விஷயங்களை பொறுத்து நாம் பிரிக்கலாம். ஒன்று, நாம் நம்முடைய உலக வாழ்க்கைக்காக செலவழிப்பது. இந்த உலக வாழ்க்கைக்காக செலவழிப்பதில் நேரங்களாக நாம் செலவழிப்பதில் நமது உணவாக இருக்கலாம், நம்முடைய இன்ன பிற உலக தேவைகளாக இருக்கலாம், உலகத்தின் லாபங்களை அடைந்து கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வியாபார நிமித்தத்திற்குரிய நேரங்களாக இருக்கலாம், உறங்குவதற்கு நாம் பயன்படுத்துகிற நேரங்களாக இருக்கலாம், குடும்பத்தோடு நாம் செலவழிக்கிற நேரங்களாக இருக்கலாம். இப்படி நாம் உலக ரீதியாக செலவழிக்கக்கூடிய நேரங்கள் என்று ஒரு பகுதியும், அல்லாஹ்வுக்காக நாம் செலவழிக்கிற நேரங்கள், மார்க்கத்திற்காக நாம் செலவழிக்கிற நேரங்கள் என்ற ஒரு பகுதியையும் நம்முடைய வாழ்நாட்களில் இந்த 70 என்ற சராசரியான வயதுக்குள்ளால் நாம் பிரித்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் எதை குறித்து நம்மிடத்திலே விசாரணை செய்ய போகிறார் என்றால், எந்த நேரங்கள் அல்லாஹுவினால் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக நம்மிடத்தில் ஓய்வாக வழங்கப்படுகிறதோ அந்த நேரங்கள் குறித்து நம்மிடத்தில் விசாரிக்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். நாம் குடும்பத்திற்காக உழைக்கிறோமா, குடும்பத்திற்காக சம்பாதிக்கிறோமா, குடும்பத்திற்காக செலவழிக்கிறோமா, அது எதுன்னு செகண்ட் கேள்விதான். பொருளாதாரங்களை நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், யாருக்காக சம்பாதித்தாய், யாருக்காக செலவழித்தாய் என்கிற பொருளாதாரம் தொடர்பான கேள்விகள் பின்னால் போய்விடுகிறது. உறக்கமும் உணவும் இன்ன பிறவைகள் நம்முடைய அடிப்படை தேவைகளில் உள்ளது. இந்த அடிப்படை தேவைகள் தாண்டி நம்முடைய ஒரு நாளில் அல்லாஹ்வுக்காக என்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த நேரங்களில் எவைகளை நாம் செலவழித்திருக்கிறோமோ அவைகளை பற்றி அல்லாஹ்வினால் நம்மிடத்தில் விசாரிக்கப்படும். அந்த விசாரணையில் யார் ஒருவர் சரியான பதில் சொல்கிறாரோ அவர் வெற்றி பெறுகிறார். யார் அதற்கு பதில் சொல்லவில்லையோ அவர் நின்ற இடம் விட்டு நகர முடியாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நேரங்கள், ஓய்வு நேரங்கள் என்பது அது மிகப்பெரிய நிஅமத். அந்த நிஅமத்தை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறாரோ அவர் மறுமையிலே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். யார் சரியாக பயன்படுத்தவில்லையோ அவர் கை சேதப்படக்கூடியவராக மாறிவிடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் ஆக வட்டுருக்கப்படுத்திய சூராவில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நம்மில் பலருக்கும் மனனம் இருக்கிற அந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், யார் மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த காலம் விஷயத்தில் நஷ்டத்திலேயே இருக்கிறார்கள் என அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எப்படி அவர்கள் நஷ்டப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் வெவ்வேறு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறான். சூரா சஜிதாவுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்,
வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். அல்லாஹ் குறிப்பிடுகிறார், நபியே, குற்றவாளிகள் அல்லாஹ்வுக்கு முன்னால் தங்களுடைய தலைகளை தொங்கவிட்டவாறு நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். யார் குற்றவாளிகள்? அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? அல்லாஹ் அவர்களை பற்றி தொடர்ந்து சொல்கிறான், ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். அந்த குற்றவாளிகள் அல்லாஹ்வை பார்க்க இயலாமல் வெட்கத்தால் கை சேதத்தால் தலைகளை தொங்கவிட்டு கொண்டு அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், இறைவா, இப்பொழுது நாங்கள் பார்த்து விட்டோம், இப்பொழுது நாங்கள் கேட்டுவிட்டோம், எனவே உலகத்திற்கு எங்களை நீ திரும்ப அனுப்பினால் நாங்கள் உறுதி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம் என அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள். யார் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட நேரங்களை சரியான முறையிலே பயன்படுத்தவில்லையோ, குறிப்பாக அல்லாஹுக்காக என்று அல்லாஹ் வழங்கி இருக்கிற நேரங்களை பயன்படுத்தவில்லையோ, அவர்கள் தங்கள் நேரங்கள் கழிக்கப்பட்டதற்காக அல்லாஹ்விடத்திலே கை செய்யப்படுவார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கான நேரத்தை நீ தா என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கெஞ்சுவார்கள் என அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதுபோல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல்-முத்தஸிர் என்கிற அத்தியாயத்துடைய பிற்பகுதியிலே சக்கர் என்கிற ஒரு நரகம் இருப்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த சக்கர் என்கிற நரகத்திற்குள்ளால் எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிற போது அவர்களுக்கான பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தை கடந்து போகிற போது சக்கர் என்கிற நரகத்திலே மனிதர்கள் இருப்பதை பார்ப்பார்கள். அப்ப அந்த மக்கள்கிட்ட கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், நீங்கள் இந்த சக்கர் என்கிற நரகத்திற்குள்ளால் எப்படி வந்தீங்க, உங்களை இதற்குள்ளால் நுழைவித்தது எது, எதனால இந்த நரகத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்ப அந்த மக்கள் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. அவர்கள் முதலாவது பண்பாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. காலு லம் நகு மினல் முஸல்லீன். அடுத்து அல்லாஹ், ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிப்பவர்களாக இல்லை, இரண்டாவது பண்பு. மூன்றாவது அவர்கள் சொல்வார்கள், வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், வீணவர்களோடு சேர்ந்து நாங்கள் வீணவர்களாக செயல்பட்டு வந்தோம். அரட்டை அடிப்பவர்களோடு சேர்ந்து நாங்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தோம். நேரத்தை பயன்படுத்த வேண்டிய நேரங்களில் பயன்படுத்தாமல் அதை வீணாக்கியவர்களோடு சேர்ந்து நாங்கள் வீணாக்கி கொண்டிருந்தோம். அதனால் நாங்கள் இந்த சக்கர் என்கிற நரகத்திற்குள்ளாலே நுழைவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், வீணடிப்பவர்களோடு சேர்ந்து நாங்களும் வீணடித்துக் கொண்டே இருந்தோம். அரட்டை அடிப்பவர்களோடு சேர்ந்து நாங்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தோம். நேரம் விலை மதிப்பானது என்று எங்களுக்கு தெரிந்தாலும் கூட அது பற்றிய பயமோ அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கிற உணர்வோ இல்லாமல் நாங்கள் அதை வீணடிப்பவர்களோடு சேர்ந்து இருந்தோம் என அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுதான் அவர்களை நரகத்திற்குள்ளால், குறிப்பாக சக்கர் என்கிற நரகத்திற்குள்ளால் நுழைவித்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே நேரம் என்பது அல்லாஹ்விற்காக அவனுக்காக செலவழிக்கப்பட வேண்டும் என்று வழங்கப்பட்ட நேரங்கள் என்பது விலை மதிப்பில்லாதது. அது பயன்படுத்தப்பட வேண்டிய முறையை பற்றி அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரிப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை பயப்படக்கூடிய, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதர்களை பற்றி சூரா அன்-நூரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவர்கள்தான் பள்ளிவாசலுக்குரியவர்கள் என இறைவன் சொல்லி அவர்களை பற்றி சொல்கிறான். ரிஜாலுன், சில மனிதர்கள் இருக்கிறார்கள். சூரா அன்-நூரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ரிஜாலுன், சில மனிதர்கள் இருக்கிறார்கள். லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்கள் வியாபாரம் செய்தாலும் கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டாலும் இந்த வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை விட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களை தூரமாக்கி விடாது. முஃமினுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறார்.
அவர்கள் உலகத்தில் சார்ந்து வேலைகள் செய்தாலும் சம்பாதித்தாலும் குடும்பங்களிலே அவர்கள் ஈடுபட்டு வந்தாலும் கூட அல்லாஹ்வை நினைப்பதிலிருந்து அவர்கள் தூரமாக மாட்டார்கள், மறந்து போக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மிக கவனத்தோடு இருப்பார்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வ யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், வ யகாஃபூன யௌமன் ஒரு நாளை அவர்கள் பயப்படுவார்கள், அந்த நாள் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார் பார்வைகளும் உள்ளங்களும் அஞ்சி நடுங்கக்கூடிய அந்த மறுமை நாளை அவர்கள் பயப்படுவார்கள். அந்த பயம் அல்லாஹ்வை விட்டும் வியாபாரம் செய்தாலும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டாலும் யாரை தடுக்காதோ, அல்லாஹ்வை விட்டும் யாரை தூரப்படுத்தாதோ அந்த மக்கள் பள்ளிவாசலுக்குரியவர்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஒரு முஸ்லிம் என்ன சூழலில் இருந்தாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிற இந்த மார்க்க வாழ்க்கையில அல்லாஹ்வின் மூலமாக பிரத்யேகமாக வழங்கப்படுகிற ஓய்வு நேரங்களை கூட நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். சூரா அல் முஃமினூன் என்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பாவிகளுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்றுகிற நேரத்தில் அந்த மக்கள் அந்த வானவரிடத்தில் சொல்வார்கள், கால ரப்பி இர்ஜிஊன், எங்களுடைய உயிர்கள் எங்களுக்கு திரும்ப அனுப்பப்பட்டிருக்க வேண்டாமா? அல்லது அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் உலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டாமா? ஏன்? லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த், இந்த உலகத்தில் எதையெல்லாம் செய்யாமல் நான் விட்டு வந்தேனோ, நேரங்கள் வழங்கப்பட்ட போதும் நான் செய்யவில்லையோ, செய்யாமல் உதாசீனம் செய்தேனோ, அந்த செயல்பாடுகளை எனக்கு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அதற்கு அவகாசம் இல்லை, அது உன்னுடைய வெற்று வார்த்தை என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்படி பல வசனங்களின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மரணித்த ஒரு மனிதர், அவருடைய ஜனாசாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கி முடித்ததற்கு பின்னால் சஹாபாக்களுக்கு ஒரு சிறிய நினைவூட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். தேவை ஏற்ப அல்லாஹ்வுடைய தூதர் செய்த உபதேசங்களில் அந்த இடமும் ஒன்று. அப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த உபதேசம் மிக மிக சுருக்கமானது. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னார்கள், ரக்அதானி ஹஃபீஃபதானி தன்ஃபுலானி மிம்மா தஹ்தகிரூன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 ரக்அத்துகள், எளிமையில் செய்யப்படக்கூடிய 2 ரக்அத்துகள், ஒரு மனிதன் மீது கடமையாக்கப்படாத உபரியாக்கப்பட்டிருக்கிற எளிமையான 2 ரக்அத்துகள். ஆனால் உங்களில் பலரும் அசட்டை செய்யக்கூடிய, உங்களில் பலரும் உதாசீனம் செய்யக்கூடிய 2 ரக்அத்துகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த 2 ரக்அத்துகள் நிறைவேற்றுவதற்கான நேரம் மிக சிறியது, அதற்கு நீங்கள் போடக்கூடிய உழைப்பு மிக சிறியது, மிக பெரிதல்ல. ஆனால் உங்களில் பலரும் அது விஷயத்தில் கவனம் எடுக்காமல் இருக்கிறீர்கள். அதே நேரம் மரணித்து மண்ணறையில் இருக்கிற இந்த ஜனாசாவை எழுப்பி அந்த ஜனாசாவிடத்திலே உனக்கு இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த செல்வங்கள் வேண்டுமா அல்லது 2 ரக்அத்துகள் தொழுவதற்கான நேரம் வேண்டுமா என்று கேட்கப்பட்டால் இந்த மரணித்த ஆத்மா அது எந்த 2 ரக்அத்துகளுக்கு பிரதானம் கொடுக்குமோ அந்த 2 ரக்அத்துகளை தான் நீங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்குரிய நேரங்களை நீங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே குறிப்பிடுகிறார்கள். 5 நிமிடங்கள் கூடி போனால் எடுக்கிற உபரியான 2 ரக்அத்துகள், அந்த 2 ரக்அத்துகளை ஒருவர் மரணமடைந்து விட்டால் அது அவருக்கு பெரிதாக தெரியும். 2 ரக்அத்துகள்
கூடி போனால் அதற்கு ஏற்படக்கூடிய செலவழிக்கக்கூடிய நேரங்கள் 5 நிமிடங்கள் தான் கூடி போனால். அப்படி இருக்கக்கூடிய அந்த 5 நிமிடங்கள் உலக வாழ்க்கையில் நீங்கள் அதை உதாசீனம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் மரணித்தவருக்கோ அது மிக பெரிதாகும், அது மிக பெரிதாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சகோதரர்கள், எனவே அல்லாஹ் நமக்கு வழங்குகிற அவனை ஞாபகப்படுத்தவும் அந்ஞாபகத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் அல்லாஹுவினால் வழங்கப்படக்கூடிய நேரங்களை நாம் மிகச் சரியாக பயன்படுத்த நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஓய்வு நாட்களை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். பள்ளிக்கூடங்கள்ல எக்ஸாம்கள் முடிக்கப்பட்டு விடுமுறைக்கான காலங்கள் மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன பண்ணலாம் என்று குடும்பங்கள் சேர்ந்து திட்டம் போடுகிற சூழல்கள் பல வீடுகளில் இருக்கலாம். விடுமுறை ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் என்ன செய்யலாம், எங்க போகலாம், எங்கே பிள்ளைகளை அனுப்பலாம் என்பது மாதிரியான பிளான்கள் வீடுகளுக்குள்ளால் எடுக்கப்படக்கூடிய நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரங்கள் நமது பிள்ளைகளுக்கு முத்தாய்ப்பானது, அதனுடைய வீரியங்களும் கண்ணியங்களும் உபதேசிக்கப்பட வேண்டியது. அது ஆரோக்கியமும் ஓய்வும் ஒரு சேர வழங்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் அவன் சரியாக பயன்படுத்துவதில் பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இரத்த உறவுகளிடத்தில் அவர்களை அழைத்து செல்லலாம், உறவுகளை சேர்ப்பதில் அவர்களை பயன்படுத்தலாம். அதே நேரம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதிலும் அக்கல்வியை பெறுவதிலும் அதில் தன்னுடைய வாழ்க்கையை அதனூடாக செலவழிப்பதிலும் நாம் மிகப்பெரிய முயற்சிகளை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஓய்வு நாட்களை நாம் பயன்படுத்துவதற்குரிய, நமது பிள்ளைகள் விஷயத்தில் நாம் பயன்படுத்துவதற்குரிய மிக வழிகோலாக அமையும். எனவே அப்படிப்பட்ட பல நல்ல மார்க் உபயோகங்களோடு உள்ள திட்டங்களை நாம் எடுத்து நம்முடைய பிள்ளைகளின் ஓய்வு நாட்களை, நம்முடைய ஓய்வு நேரங்களை பயனுள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்மை ஆக்குவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுதிஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வன் நாஸி அஜ்மஈன் ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெருமருளால் ஹிதாயத்தை, ஈமானை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த ஈமானையும் ஹிதாயத்தையும் பாதுகாப்பதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வதோடு அதற்குரிய வழிகளை உலகத்தில் நாம் தேடவும் முயற்சிக்க வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்கிற இந்த துஆ நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், ஒரு நாளைக்கு நாம் 17 தடவைகள் குறைந்தபட்சம் செய்யக்கூடிய இந்த துஆ நமக்கு சொல்லக்கூடியது 2 தான். ஒன்று, யா அல்லாஹ் என்னை ஹிதாயத்தில் நிலைப்படுத்து. இது அது சொல்லக்கூடியது. ஹிதாயத்தை காட்டு என்பதல்ல, ஹிதாயத்தில் என்னை உறுதிப்படுத்து, நிலைப்படுத்து என்பது முதலாவது அம்சம். இரண்டாவது, அல்லாஹ் என்னை உறுதிப்படுத்த வேண்டுமானால் அதற்குரிய தேடல்களில் நான் ஈடுபட வேண்டும். அதை அல்லாஹ் எனக்கு தர வேண்டுமாக இருந்தால் நான் அதற்குரிய வழிகளை, அதற்குரிய பாதைகளை நான் தேடி செல்ல வேண்டும். இது அந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான அம்சம். எனவே அதற்குரிய வழிகளில் தலையாயது இல்மாகும். கல்வியை நான் பெற்றுக்கொள்வது, கல்வியை நான் தேடுவது. எந்த அளவுக்கு நான் தேடிக்கொண்டே இருக்கிறேனோ, பெற்றுக்கொண்டே இருக்கிறேனோ, அந்த அளவுக்கு நான் ஹிதாயத்தில் உறுதிப்பட முடியும். எப்போ நான் எனக்கு போதும் என்று நினைக்கிறேனோ அப்போது என்னுடைய உறுதி அங்கே இல்லாமல் போய்விடும். நாம் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற உன்னதமான கலிமா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் உறுதிப்பட்டிருக்கிறதா அல்லது பலகீனமாக இருக்கிறதா என்பது நாம் அதை எந்த அளவுக்கு தேடுகிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. நான் கலிமா சொல்லிட்டேன்,
அந்த கலிமாவின் மூலம் நான் முஸ்லீமாகிவிட்டேன் என்பதற்கு பின்னால் அதை நான் தேடாமல் அப்படியே விட்டுட்டேன்னு சொன்னால் அது என்னுடைய வாழ்க்கையில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அவ்வாறு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தோ உலகத்தின் சூழல்களில் இருந்தோ எனக்கு ஏதேனும் சோதனைகள், எனக்கு நெருக்கடிகள் வருகிற போது உறுதிப்படுத்தப்படாத இந்த கலிமா என்னிடத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் போய்விடும். எனவே நான் என் கலிமாவை, என்னுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு எனக்கு கல்வி என்பது தேவையாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் 2 கட்டங்களை நாம் பார்க்கலாம். நினைவுபடுத்த வேண்டிய, அவருடைய வாழ்க்கையை நினைவுபடுத்த வேண்டிய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் 2 கட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர் அல்லாஹ்வை தேடிய காலகட்டம். என்னை படைத்தவன் யார், எனக்கு உணவளிப்பவன் யார், நான் வணங்க தகுதியானவன் யார் என்பது தேடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. இன்னொன்று, அவர் நெருப்பு குண்டத்திற்குள்ளால் எரியப்பட்ட காலம் இருக்கிறது. நெருப்பு குண்டத்திற்குள்ளால் எரியப்பட்ட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை குர்ஆனும் வரலாறும் சொல்லி காட்டுகிறது. அவர் சொன்னார், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என அவர் சொன்னார். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உள்ள அவருடைய ஈமானை பாதுகாப்பதற்கு நிறைய தேவைப்படுவது அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நாங்கள் முஸ்லிம்களின் பாதுகாவலர்கள், நாங்கள் பொறுப்பாளிகள், நாங்கள் எங்களிடத்தில் அதிகாரங்கள் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டால் அதை மிக சரியாக நாங்கள் பாதுகாப்போம் என சொல்லப்படக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. ஒவ்வொருத்தரும் அவரவருடைய வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. இந்த நேரத்தில் தான் இஸ்லாமிய சமூகம் 10, 11, 12 பிரிந்து நிற்கிறது. ஒன்று சேர வேண்டிய இஸ்லாமிய சமூகம் பிரிந்து நிற்கிற சூழலையும் நாம வேதனையோடு பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அவருக்கு தெரியும் எனக்கு மரணம் வரப்போகிறது என தெரிந்தும் கூட அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே மிக சிறந்தவன் என்று சொன்னார். இந்த வார்த்தை அவர் உச்சரிக்க வேண்டுமானால் எந்த அறிவின் மூலம் அந்த உறுதி ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம கவனிக்கணும். அவருடைய இளம் பிராயத்தில், சிறு வயதிலிருந்து அவர் தன்னுடைய இறைவனை தேடிய விதமும், அதன் மூலம் அவர் அல்லாஹ்வை கண்டுகொண்ட விதமும், அது அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய உறுதியும் எந்த அளவுக்கு ஆழமாய் இருந்திருக்குமானால் மரணத்தை கண்முன் பார்த்த நேரத்தில் கூட இந்த உறுதியான வார்த்தை அவர் உபயோகித்தார் என்பது நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான படிப்பினையாகும். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் லாபங்களையும் அடையலாம், நஷ்டங்களையும் அடையலாம், இன்பங்களையும் அடையலாம், துன்பங்களையும் அடையலாம். எது ஏற்பட்டாலும் அல்லாஹ் எனக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான், அவன் மீது நான் சார்ந்திருக்கிறேன், அவன் எனக்கு போதுமானவன் என்கிற உறுதிமிக்க ஈமானிய வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும்னு சொன்னா அதற்கு தேவை நாம் உறுதிப்படுத்த வேண்டிய நம்முடைய கல்வியாகும். அதற்குரிய நேரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான வாய்ப்புகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை அறிவதனூடாக ஈமானையும் தக்வாவையும் இஹ்லாஸையும் பெற்று அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் மறுமையில் சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வஅன்கும் வஅன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு அலம் மா தஸ்னஊன்.